குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சச்சின் தெண்டுல்கர் ராஜ்யசபால எப்படி ஒரு மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாருன்னு இங்க யாரும் வாக்குவாதம் பண்றது இல்ல. ஆனா இதே இளையராஜா சார் வாக்களிச்சா மட்டும் அதை சர்ச்சையாக்குறாங்க. எதனால மேதைகளுக்குள்ளேயே எப்படி ஒரு பாரபட்சம், இளையராஜா சாரை எதனால கார்னர் பண்றாங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாவிலே ஒரு மசோதாவுக்கு ஆதரவாக சச்சின் தெண்டுல்கர் வாக்களித்தா அதை இங்க இருக்கவங்க எப்படி விமர்சிப்பாங்க? அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா என்ன? இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் ஹிந்தியில நடிகர்கள் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசனை இயக்கியிருக்காரான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரையும் வைத்து இந்தியிலே எந்த ஒரு படத்தையும் கே பாலச்சந்தர் இயக்கியதில்லை. இந்தியிலே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் கமல்ஹாசன் மட்டுமே. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினி தனியாக கூட எந்த ஒரு இந்தி படத்திலும் நடித்ததில்லை. இயக்குனர் ஹரி அண்ட் நடிகர் பிரசாந்த் ரெண்டு பேரும் தமிழ்ன்ற திரைப்படத்துக்கு அப்புறமா இப்பதான் இணையறாங்க. தமிழ் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அது மிகப்பெரிய அப்ரிசியேஷன் வாங்குச்சு அண்ட் கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷனும் அந்த படத்துக்கு கிடைச்சது. இப்போ நடிகர் பிரசாந்த்னால இயக்குனர் ஹரியினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா, அந்த திரைப்படம் ரெண்டு பேருக்கும் ஹைப்பான படமா அமையுமான்னு பட்டுக்கோட்டையில இருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. ஹரி ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அதே மாதிரி பிரசாந்தும் ஒரு நல்ல நடிகர் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம் உருவாகும் அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். விஸ்வரூபம் திரைப்படத்தை இயக்குனர் செல்வராகவன் இயக்கிறதா இருந்ததா ப்ளூ சட்டை மாறன் ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு. அது உண்மையான பன்ருட்டிலிருந்து பிரவீன் ரமேஷ் கேட்டிருக்காங்க. விஸ்வரூபம் திரைப்படத்தை செல்வராகவன் இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு காலகட்டத்திலே நடைபெற்றன அப்படின்றது உண்மைதான். சின்ன ராஜா திரைப்படத்துல நடிகை பிரியா ராமனை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அண்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான நட்பை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு வாலஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய திரைப்படம் ஒன்றிலே அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த நடிகை தான் பிரியாராமன். அதற்கு பின்னாலே ரஜினி கேட்டுக்கொண்டார் என்பதற்காக தான் வள்ளி திரைப்படத்திலே பிரியாராமன் நடிக்க பாரதி ராஜா தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தார். அதனால் அந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு பிரியாராமனை நல்லா தெரியும். சின்னராஜா படத்திலே நான் அவரை நடிக்க வைத்ததற்கு காரணமாக அமைந்தது அந்த நட்பு தான். அந்த நட்பு இன்று வரை நீடிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 2 மாதத்துக்கு முன்னால் கூட பிரியாராமனோடு தொலைபேசியிலே நான் பேசிக்கொண்டிருந்தேன். குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர்ல அஜித் ரசிகர்கள்னால நிறைய சேதங்கள் ஏற்படும்படியா தெரியுது. ஆனா படக்குழு சார்பா ரசிகர்கள் எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாம நல்லபடியா செலிப்ரேட் பண்ணும்படியா வேண்டுகோளை வைக்கிறது நல்லது இல்லையான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அஜித் ரசிகர்களை பற்றிய உங்களது இந்த விமர்சனம் எனக்கு ஏற்புடையதில்லை. நிச்சயமாக குட் பேட் அக்லி திரைப்படத்தை அஜித் ரசிகர்கள் ரசிப்பார்கள், கொண்டாடுவார்கள். அதே சமயத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி எந்த சேதத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. நடிகை KR விஜயா எப்படி இருக்காங்க, நான் உங்களை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில எப்போ எதிர்பார்க்கலாம்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. KR விஜயா தியாகராஜ நகரில் தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவ்வப்போது அவருடன் தொலைபேசியில் நான் பேசுவது வழக்கம். சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அவர் தன்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கவில்லை. சார் டெஸ்ட் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்காதுன்றதுனால தான் நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க வெளியிட்டாங்களா? நடிகர் மாதவன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் படத்தில் நடிப்பதிலே ஆரம்பத்தில் மாதவனுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நம்முடைய நேர்காணலில் கூட அதை பற்றி அவர் பேசியிருந்தார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கான படமாகத்தான் டெஸ்ட் படத்தை நான் பார்க்குறேன். திரையரங்கில் வெளியிட்டிருந்தால் மிகப்பெரிய வரவேற்பு அந்த படம் பெற்றிருக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சின்னத்திரை இயக்குனர் திருமுருகன் படங்களை இயக்கிறத நிறுத்திட்டாரான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. 3ஆவதாக ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் தான் மிக தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் திருமுருகன். ஒரு சில காரணங்களால் அது நடக்கலை. ஆனால் இன்னும் அந்த முயற்சியில் அவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நடிகர் விஷாலினுடைய அடுத்த படத்தை பற்றின அப்டேட்டை இந்த மாதம் எதிர்பார்க்கலாமான்னு ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி விஷால் ஏறக்குறைய முடிவு செய்து விட்டதாக தெரியுது. சொந்த தயாரிப்பாக தான் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக விரைவிலே அந்த படத்தை பற்றிய அறிவிப்பை விஷால் வெளியிட வாய்ப்பு இருக்குது. இயக்குனர் ஹரி நடிகர் பிரசாந்த் இணையற திரைப்படத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னு பட்டுக்கோட்டையிலேருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. ஹரியும் பிரசாந்தும் இணைந்து உருவாக்க இருக்கின்ற படத்துக்கு இப்போதைக்கு பிரசாந்த் 55 அப்படின்னு தான் பெயர் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த படத்திற்கான பெயர் வைக்கப்படவில்லை. சார் நீங்கள் இயக்கியிருந்த பெரிய தம்பி திரைப்படத்தில் தாஜ்மஹால் பாடலில் ஒரு ரிவர் பக்கத்தில் எடுத்திருந்தீங்க, அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஊட்டியிலே உள்ள பைக்காரா ஆற்றில் தான் அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. கிரிக்கெட் வீரர் தோனி இப்போ ஏதாவது தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கிறாரான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் வீரர் தோனி இப்போ எந்த ஒரு தமிழ் படத்தையும் தயாரிக்கவில்லை.
நடிகர்கள் அஜித் அண்ட் விஜய் தங்களுடைய ஆரம்ப காலகட்ட சினிமாவில் ரஜினி சாருடைய ரசிகரா தன்னை காட்டிக்கிட்ட மாதிரி ரஜினி சார் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யாருடைய ரசிகராவது காட்டியிருக்காரான்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. யாருடைய ரசிகராகவும் தன்னை காட்டி விடக்கூடாது என்பதில் ஆரம்ப காலத்திலேயே மிக தெளிவாக இருந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பாரதி ராஜா சார் இனிமேல் திரைப்படங்களை நடிப்பாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இனி திரைப்படங்கள் நடிப்பதற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நித்தம் ஒரு வானம், பெருசு, கடைசி விவசாயி, என் குற்றமை தண்டனை மாதிரியான திரைப்படங்கள் ஒருவேளை மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குமோ? திரைக்கதையில எந்த ஒரு ஃபிளாஸுமே இல்லாம வெளிவந்த திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள படங்களில் கடைசி விவசாய திரைப்படம் ஒரு நியாயமான வரவேற்பை தமிழ்நாட்டிலே ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. மற்ற படங்களை பொறுத்த வரைக்கும் அது மலையாள படமாக வந்திருந்தால் மட்டும் இங்கே மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இயக்குனர் திருமுருகன் இயக்குன எம் மகன் முனியாண்டி விளங்கியல் 3ஆம் ஆண்டு இந்த திரைப்படங்களுடைய திரைக்கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. திருமுருகன் இயக்கத்திலே உருவான முதல் படமான என் மகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனால தான் அடுத்து உடனடியாக அடுத்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய இரண்டாவது படமான முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் உடனடியாக ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்திருக்கும். அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது தான் இந்த இடைவெளிக்கு காரணம். நடிகர்கள் எல்லாம் உலகத்தை தாங்கி பிடிக்கிற அட்லாஸா என்ன? இவங்களால இன்னும் 1000 கோடி வசூலியே பண்ண முடியல. ஆனால் எதனால் இவங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய கட் அவுட்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஆக நாம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொட்டு விட்டால் எந்த அளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் ஒரு பெரிய கட் அவுட்டை வைக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் வாதமா? சன் பிக்சர்ஸ் அண்ட் அட்லி இணையிற ப்ராஜெக்டில் எதனால் கோலிவுட்லேருந்து எந்த நட்சத்திரத்தையுமே ஹீரோவாக செலக்ட் பண்ணலை? ஒருவேளை அல்லு அர்ஜுன் அளவுக்கு இங்கே யாருக்கும் மார்க்கெட் இல்லைன்ற காரணத்தினாலையா, அல்லது இயக்குனர் அட்லி ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணோன்ற காரணத்தினாலையான்னு சென்னையிலிருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தென்னிந்தியாவில் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்கின்ற ஒரு நடிகர்னா அது அல்லு அர்ஜுன் தான். அவருடைய திரைப்படங்கள் எப்படிப்பட்ட வசூலை குவித்து கொண்டிருக்கின்றன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அட்லியை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் எப்போவுமே மிகப்பெரிய பட்ஜெட்லேயே அமையும். அப்படிப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு படத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அல்லு அர்ஜுன் போன்ற ஒரு நடிகர் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அப்படின்றனால தான் இப்படி ஒரு முடிவை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எடுத்திருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அமரன் திரைப்படம் மாதிரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய பொருட்செலவில் படமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் அப்படி எடுத்தால் நடிகர்கள் அமீர் கான் அல்லது டொவினோ தாமஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தேர்வு யாராக இருக்கும்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தால் யார் யாரெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கின்ற பரிந்துரை இருக்கே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். மனம் போல் மாங்கல்யம் என்ற திரைப்படம் தான் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். முதல் படத்தில் நடித்த போதே அந்த படத்தினுடைய கதாநாயகனான ஜெமினி கணேசன் மீது சாவித்திரிக்கு காதல் பிறந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தன. முதல் பார்வையிலேயே ஜெமினி கணேசனை சாவித்திரி காதலித்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் சாவித்திரியை பொறுத்தவரையிலே அவர் அதுவரை பார்த்த கதாநாயகர்களிலிருந்து ஜெமினி கணேசன் வித்தியாசமானவராக தெரிந்தார். இரண்டாவது, அவர் படித்தவராக இருந்ததால் பண்போடு பழகினார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெமினி கணேசன் பக்கம் சாவித்திரி தன்னுடைய பார்வையை திருப்பிய போதெல்லாம் அவருடைய பார்வை தன் மீது பதிந்திருப்பதை சாவித்திரியால் உணர முடிந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் அப்போது 17 வயதிலே இருந்த சாவித்திரியை நிலை தடுமாற வைத்தது என்று சொல்ல வேண்டும். முதலில் அவரது எக்ஸ்ரே பார்வை என்னை ஊடுருவியது. நாட்கள் செல்ல செல்ல என்னை அறியாமல் நானும் என் மனதை அவரிடம் பறிகொடுத்தேன் என்று தன்னுடைய காதல் அனுபவத்தை பற்றி பதிவு செய்திருக்கிறார் சாவித்திரி. அம்பிகாவதி அமராவதி காதலைப் போல தெய்வீக காதலில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் ஈடுபட்டிருந்தாலும் அந்த காதலை வெளி உலகத்துக்கு அவர்களால் அவ்வளவு எளிதிலே அறிவிக்க முடியல. அதுக்கு முதல் காரணம் தன்னுடைய மனைவியை தவிர புஷ்பவல்லி என்ற நடிகருடனும் அந்த காலகட்டத்திலே ஜெமினி கணேசனுக்கு நெருக்கமான உறவு இருந்தது. இரண்டாவதாக தன்னுடைய மனைவியான பாப்ஜி சாவித்திரியுடனான தன்னுடைய காதலை எப்படி ஏற்றுக்கொள்வாரோ என்ற பயமும் ஜெமினி கணேசனிடத்திலே அப்போது இருந்தது. வெளியிலே தங்களுடைய காதலை பற்றி அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அலைப்பாயுதே பட பாணியிலே இருவரும் ரகசியமாக திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தனர். ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதிகளுக்கு
திரையுலகம் வழங்கிய பரிசு தான் மனம் போல் மாங்கல்யத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ ஒரு படத்தை உருவாக்கும் போது தயாரிப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இடையே எப்படிப்பட்ட புரிதல் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த படம் தேவரான்ற படம் நான் பண்ணேன். அந்த படம் வந்து ஒரு 3 நடு கடலில் நைட் எஃபெக்டில் ஆக்ஷன். நினச்சி பாருங்கள், நீங்கள் ஜூனியர் என்டிஆர், ஃபுல் டீம், சைஃப் அலி கான்லாம் கூட்டு கடலில் போய் வச்சிங்கன்னா. நீங்கள் பணியாற்றாத இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் அஜித். நந்தா வந்து அவர் அஜித் தான் ஹீரோவாக இருந்தார் பிகினிங்கில். ஆமாம், பாலா லைன் தான் சொன்னார். அதை கேட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆனார். அதுக்கப்புறம் இந்தியன் 2 திரைப்படத்தில் எவ்வளோ போர்ஷன் ஒர்க் பண்ணிக்கிறீங்க? கம்மியாக தான் சார் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். என்ன ஆயிடுச்சுன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.